என்ன உத்ரா மணி 9 ஆகுது, இன்னும் உட்காந்து பூ மஞ்சு கட்டிட்டு இருக்கிற. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? புயல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பெஞ்சாய் புயல் எல்லாரையும் தாக்கிடுச்சா? நானா பூ கட்டிகிட்டு இருக்கிறேன்னு பார்க்குறீங்களா? மணி 9 ஆகுதுங்க. மதியானம் வந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு கட்டுறேன். சொல்லு உத்ரா, என்ன உத்ரா இவ்வளோ நாய் வரையும் பூ கட்டிகிட்டு இருக்கிற? மழை வருது, காய் கொஞ்சம் கூட வந்துடுங்க. அதனால் சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு. அது இல்லாமல் மழை வர 2 நாளாக தொடர்ந்து பெஞ்சதுனால துணியெல்லாம் துவைக்கவே இல்லையா. இன்றைக்கெல்லாம் அப்படியே துணி கொஞ்சம் துவைச்சி எல்லாம் காய வச்சு காலைல கொஞ்சம் லைட்டாக வெய்ய காமிச்சுதா, அதில் துணியெல்லாம் துவைச்சி போட்டாங்க. துவைச்சி போட்டு இங்கே பூவில் உட்காந்தா திரும்பி மழை வந்துடுச்சு. திரும்பி போய் எல்லாத்தையும் எடு, அப்புறம் வீட்டில் எல்லோரும் சாப்பிடவும் ஜாமான் வளர்க்கவும் இப்படியே போயிடுச்சு. இது கொஞ்சம் தான் இருக்குது. எப்படி நைட்டுக்குள்ளே கட்டி முடிச்சிருவேன் அந்த பூவை? அது கொஞ்சம் தாங்க இருக்குது. கொஞ்சம் தான் இருக்குது. மல்லிகைப்பூ தான் வீணாயிடும். இது காக்கட்டான் தான். இந்த பாருங்க அப்படியே இருக்கு பாருங்க. அப்படியா? அதனால தான் கொஞ்சம் அலட்சியமாயிட்டியா? பொறுமையாக கட்டிக்கலான்னு அலட்சியமாக இருக்கிற. இது என்ன வெளியே கடைக்க கொடுக்குறோம், நம்ம கடைக்குனால ஸ்லோவாக கட்டுறேன். நம்ம கட்டி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். சரி, ஓகே. சரி, நைட்டுக்கு என்ன சாப்பாடு? மணி 9 ஆகுது. என்ன சாப்பாடு? நம்ம சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் வாங்க. சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். என்ன சாப்பாடு? சரி, இன்னைக்கு நான் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்த்தியா? பார்த்தேன். காட்டு, என்னென்ன ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் காட்டு. எவ்வளோ பெரிய பேக் வாங்கிட்டு வந்திருக்கேன் பார்த்தியா? இந்த கேக் வாங்கிட்டு வந்தீங்க. இதில் பசங்க பாதி சாப்பிட்டு பாதி வச்சிருக்கிறாங்க. ஓ. அப்புறம் இந்த முந்திரி கேக்கு. ஓகே, இது சூப்பராக இருக்கும். ஒயிட் கலர் பசங்க ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ப்ரெட்டு, ரஸ்க்கு. ஏற்கனவே இந்த ரஸ்க்கு நம்ம வீட்டில் ஒரு பாக்கெட் கிடக்குது. இது 2வது பாக்கெட். ரஸ்க்கு டீயில் சுட்டு சாப்பிட மாட்டீங்களா காலையில்? உங்களுக்கு பிடிக்கும் தான் வாங்கிட்டு வந்தது. ப்ரெட்டு தான் காலியாகும். ரஸ்க்கு அவ்வளோ சீக்கிரம் காலியாக மாட்டேங்குது. அதான் இதுதான் ஸ்நாக்ஸ். உத்ரா, வெளியில் 2 நாளாக செம புயல், பெஞ்சாயில் புயல் எல்லாத்தையும் ரொம்ப தாக்கிடுச்சு. உத்ரா, நீங்கள் 2-3 நாளாக காற்றடிக்குது. என்னது புயல் காற்று வருதுன்னு சொன்னாங்க. நம்மளும் நம்பவே இல்லை. ஆனால் நேற்று சொன்ன மாதிரியே வந்துடுச்சு. பெஞ்சாயில் புயல்னு சொல்லிட்டு ஒன்று ரொம்ப நான் கஷ்டப்பட்டுத்தாங்க மக்களை. டிவி நியூஸ் எல்லாம் திறந்தா அங்கங்கே பெஞ்சாயில் புயலை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த வருஷம் தான் தானே புயலுக்கு அப்புறம் இந்த வருஷம் தான் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு கரண்டெல்லாம் 2-3 நாளாக கட் பண்ணி விட்ருக்குறாங்க. இன்னும் சில ஊருக்குலாம் 2 நாளாக கரண்டே வரலையாம். பெஞ்சாயில் புயலில் எவ்வளோ மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க பார்த்தியா? மக்கள் பாதிக்கப்பட்டது இல்லாமல் நம்மளும் பாதிக்கப்பட்டிருக்கோம். ஆமாம், நம்மளும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். புயலுக்குமே நம்ம பாதிக்கப்பட்டது கிடையாது. இந்த புயலுக்கு நம்ம பாதிக்கப்பட்டுட்டோம். சரி, ஓகே. அந்த புயலை பாதிக்கப்பட்டதை பற்றி நீ தான் விரிவாக சொல்லணும். எப்படி பாதிக்கப்பட்டேன்னு சாப்பிடும் போது நம்ம விரிவாக பேசிக்கிட்டே சாப்பிடுவோம். சூப்பரான சாப்பாடுங்க இன்னைக்கு நம்ம வீட்டில். ஆனால் அது நான் மிஸ் பண்ணிட்டேன். வீடியோவுக்கு எடுக்கிறதுக்கு ஞாபகம் இல்லை எனக்கு. ஏதோ ஒரு கடன் சமைப்போம், மணி ஆகிடுச்சா, அதனால் சமைப்போம்னு சொல்லி சமைச்சிட்டேன். அது எப்படின்னு நான் சாப்பிடும்போது நான் கண்டிப்பாக சொல்கிறேன் பாருங்கள். சரி, ஓகே உத்ரா. சரி, வா எடுத்து வை, சாப்பிட்லாம். சரியா? ஹாய் சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீட்டில் நைட்டு என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா நான் அதோட சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதோட முடிச்சுட்டேன். என்னென்ன சாப்பாடு செஞ்சுருக்குறேன்னு பாருங்கள். நல்லா இட்லி சாம்பாருங்க. இட்லி சாம்பார் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி பரங்கிக்காய் போட்டு இட்லி சாம்பார் வச்சேன். நல்லா செமையாக வச்சுருக்கேன் இட்லி சாம்பார். பாருங்கள், நல்லா பரங்கிக்காய் போட்டு நல்லா செமையாக இன்றைக்கி இட்லி சாம்பார் இன்றைக்கி. அப்புறம் தோசை ஊற்றிட்டாங்க. அதோட இட்லி நல்லா சுட இட்லி சாம்பார் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கிறேன்னு சொன்னீங்க. என்ன டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கிறேன் சொல்லு. இட்லி சாம்பார் பரங்கிக்காய் போட்டு வச்சு. சவுண்டாக பேசு, காதுலேயே விழாது. சொல்லு, எப்படி செஞ்சுருக்கிற சொல்லு. சொல்கிறேன் பாருங்கள். பருப்பு, தக்காளி, பரங்கிக்காய் போட்டு நல்லா குக்கரில் ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேங்க. அப்புறம்
நல்லா வந்து வெங்காயம் பீன்ஸு கேரட்டு எல்லாத்தையும் அரிஞ்சு வதக்கி விட்டு இந்த நம்ம வேக வச்சதை எடுத்து ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சோண்டு மாவு கரைச்சி ஊற்றி இறக்கிட்டேன். சூப்பராக இருக்கும். இதில் என்ன போட்டிருக்கு? மெயின் ஐட்டம் என்ன போட்டிருக்கு? மெயின் வந்து பரங்கிக்காய் போட்டிருக்கேன். பரங்கிக்காய் இட்லி சாம்பார் செஞ்சுருக்கேன். ஆமாம், அதை சொல்கிறத விட்டுட்டு நீங்கள் நாலு மாதிரி சொல்கிற மாதிரி இன்னைக்கு செம்மையாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்தா சரி, ஏதோ ஒரு புயலை பற்றி சொல்கிறேன்னு சொன்னேன். நீ சொல்கிறியா நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. எல்லாமே இப்போ வந்து இந்த புயலுங்க என்ன புயல்? பெஞ்சால் புயலுங்க. அது வந்துட்டு வருதுன்னு சொன்னாங்க. ஓகேங்களா? வருதுன்னு சொன்னாங்க. ஆனால் வந்துட்டு அதை நாங்கள் வந்து பெருசாகவே எடுத்துக்கல. ஆனால் நான் இத்தனை வருஷம் வந்து தானே புயல் எல்லா புயலும் வந்துருக்கு. எல்லா புயலும் கடந்து தான் வந்தோம். எந்த புயலுமே நாங்கள் பாதிக்கப்படலை. ஆனால் இந்த புயலில் நாங்கள் பாதிக்கப்பட்டோம். இந்த புயலில் என்ன பாதிக்கப்படனா, எங்களுக்கு வீடுலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. ஆண்டவமனத்தில் வீடுலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்னன்னா கரண்ட்டால் தான் எங்களுக்கு பிரச்சனையே. எங்கள் வீட்டு கரண்ட்டு ஒயருக்கு பக்கத்தில் வந்து 2 மரம் இருக்குங்க. நான் ஆல்ரெடி அந்த ஒயரை மரத்தை கட் பண்ணி விட்டேன். இருந்தாலும் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தனால அந்த ஒயர் மேலே அந்த மரம் விழுந்துருச்சுங்க. விழுந்து கரண்ட் இல்லாமல் 2 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதை சரி பண்ணுறதுக்கு ஆளை கூப்பிட்டு வர முடியாமல் ஆள் வரமாட்டுறாங்க. இன்னும் சரி பண்ண முடியல. இப்போ ஈவினிங் தாங்க சரி பண்ணேன். 2 நாளாக எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுங்களா? இதுக்கே இப்படி அங்கங்கே கரண்ட் இல்லாமல் எப்படி தான் இருக்கிறாங்க. கரண்ட்டே வரல. அந்த மரம் அப்படியே வேரோட அந்த ஒயர் மேலே சாஞ்சி அப்படியே எப்படி சொல்கிறது, அப்படியே ஒயர் அறுத்துக்கல. நல்ல வேலை அறுத்துக்காமல் என்ன செஞ்சதுனால கீழே பேலன்ஸ் பண்ணி தர ஒட்டிடுச்சு ஒயரு. இந்த மரம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சாஞ்சு போயிடுச்சு. நாங்கள் உடனே என்ன பண்ணிட்டோம், சரி கரண்ட் அப்படியே இருந்ததுன்னா ஏதோ ஒயர்மேனை கூப்பிட்டு ஈபிலேருந்து கூப்பிட்டு கரண்ட்டை கட் பண்ணி விட்டுட்டு ஆள் வச்சு இன்னைக்கு மரத்தை வெட்டிட்டு அப்புறம் இழுத்து அவங்களுக்கு என்னடான்னா ஒரு 2 நிமிஷம் கூட நிற்க மாட்டுறாங்கங்க. இவர் கடைக்கு போயிட்டாரு, நான் மட்டும்தான் இருந்தேன்னா அந்த வரேன்னு சொல்லிட்டு போகிறதுக்குள்ளார உங்கள் ஒரு வீடாக இருக்குது. எனக்கு அவங்களுக்கு சும்மா சொல்லக்கூடாதுங்க. அவங்க புயலில் பாதிக்கப்பட்டவங்க அவங்க தந்தி மரம் விழுந்துருச்சுங்க அப்படி இப்படி 400 வீடுகிட்ட இன்னமும் கரண்ட்டே வரல சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களையும் நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குல்ல. ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு. அவர் அங்கே நின்றுட்டு இருந்துட்டாரா, அதனால் அவர் வேற சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் போய் ஒரு பரவாயில்ல இழுத்து கட்டிட்டோம். அதுதாங்க எங்களுக்கு வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் பிரச்சனை நல்லபடியா. ஆனால் எவ்வளோ பேர் வீடு அது இதுன்னு வீட்டுக்குள்ளே தண்ணி வந்ததுக்கு சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நியூஸை பார்க்கும்போது தான் ஒன்று தெரியும் போது தான் இதுக்கு நம்மளே எவ்வளோ பரவாயில்லையாட்டுக்கு அப்படின்னு. எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் தானே எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். மற்றபடி வேற ஒன்றும் ஆண்டவங்க இதில் எங்களுக்கு ஒன்றும் வேற ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லாமல். சாம்பார் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. நீ சாப்பிடு. நான் சாப்பிட்றேன். நீ சூப்பராக இருக்கும் சாம்பார். நல்லாக்கா டிஃப்ரெண்டாக செஞ்சேங்க. இது ஆல்ரெடி நான் செஞ்சுருக்கிறேன். ஆனால் நான் வீடியோவை எடுத்து போட்டதில்லை. சரி இன்னைக்கு பரங்கிக்காய் தான் சரி நம்ம சாம்பார் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நாங்கள் சாப்பிட்டுட்டு இப்போ படுக்க போகிறோம். அதனால நிம்மதியாக சாப்பிட்டு படுங்க. பாய். ஓகே பாய்.